இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வில்லியவாக்கத்தில் இருக்க தாய் வீடுன்ற இந்த கடைக்கு தான். இந்த கடையில் நாங்கள் உள்ளே போகும்போதே வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்டாங்க. சரி என்னடா கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா கடையை வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி கடையை வந்து எங்கேயுமே பார்த்ததே இல்லை. கடையை பார்க்க வந்து கடை மாதிரியே தெரியலங்க, எனக்கு ஹோட்டல் மாதிரியே வந்து ஒரு ஃபீலே வரல. பார்க்க வீடு மாதிரியே இருந்தது. செம்ம ஜாலியாக பேசினாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து கிட்ஸு உட்காந்து விளையாடுறதுக்காக வந்து ஊஞ்சல் வேறு வச்சுருந்தாங்க. நம்ம அதில் போய் சும்மா உட்காந்து விளையாடி பார்த்தோம். அது கூட நம்மளை திட்டவே இல்லைங்க. அவங்க கிட்ஸு ஒன்லி அங்கே உட்காரத்துக்கு. நான் சும்மா உட்காந்தேன். அங்கே வந்து நிறைய வெரைட்டியான டிஷ்ஷெலாம் இருந்தது. நான் வந்து ஒரு வழியாக ஆர்டர் பண்ணிட்டு சரி அங்கே போய் உட்காரலாம் சொல்லிட்டு வந்தால் அங்கே வந்து வேறு லெவலில் இருந்தது எங்கள் சீட்டு. நம்ம உட்கார பிளேஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வீலில் வந்து செஞ்ச மாதிரி இருந்தது. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எனக்கே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது இந்த கடையை பார்க்கும்போது. ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷெலாம் வந்துருச்சு. முதல்ல வந்து நம்ம சிக்கன் ரைஸை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் எடுத்து வந்து பிளேட்டில் வந்து ரொம்ப பொறுமையாக தாங்க கொட்டினேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தது சிக்கன் ரைஸு. சரி பொறுமையாக கொட்டி அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெப்பர் எடுத்து சரி போடலாம் சொல்லிட்டு பெப்பர் போடுறதுக்கு போல் நான் வந்து சால்ட்டு கொட்டிட்டேன். ஐயோ அப்படின்னு சொல்லி சால்ட்டாக சொல்லிட்டு அப்புறமா பெப்பர் எடுத்து கொட்டினேன். எனக்கே வந்து காமெடியாக போயிடுச்சு. அவனுங்களாம் சிரிக்கிறானுங்க என் ஃப்ரெண்டுங்களாம். சரி சொல்லிட்டு அப்போ வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டே வேறு லெவலு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்குலாம் இருக்கும்னு. இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கடை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கிட்ஸை கூட்டின்னு வந்து என்ஜாய் பண்ணலாம் நைட் ஈவினிங் டைமில். அப்புறம் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ண டிஷ் வந்து சிக்கன் கபாப். இவங்க வந்து நமக்காக ஸ்பெஷலாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து சூப்பராக இருந்தது. நான் வந்து சாப்பிட்டதில் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் இங்கே சாப்பிட்டதில் இதுவும். சரி அப்புறமா வந்து சிக்கன் நூடுல்ஸ் எடுத்துன்னு வந்துருந்தாங்க. அதுவும் வந்து சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த கடையோட லிங்க்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் வந்து ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லியோகத்தில் இருக்கவங்க வித் ஃப்ரெண்ட்ஸ் எதனா பார்ட்டி கிட்டி வச்சாங்கன்னா இங்கே கூட்டு போங்க மறக்காமல். ரொம்ப சூப்பராக இருக்குது கடை பார்க்க. அப்புறம் வந்து நம்ம வந்து சிக்கன் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சிக்கன் நூடுல்ஸை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சுது. நமக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சம் சிக்கன் நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஐயோ அது வேறு லெவலுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த கடை நமக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சுங்க. தெரிஞ்சிருந்தால் எப்பயும் வந்திருப்போம். சரி வீட்டுக்கு போகும்போது 3 பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்சல் கட்ட சொல்லிட்டுங்க. அப்புறமா என்ன சாப்பிட்டதுக்கு பில்லை கட்டுறது தான். நல்லா இருந்ததுப்பா எப்படிப்பா இருந்ததுன்னு உயிர்ந்து கேட்குறாங்க. நல்லா இருந்தது உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோங்க.